Hello everyone. Yeah, this is session 3 of some basic concepts of chemistry question discussion pa. Okay, right. பாருங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன கொடுக்குறாங்க பாரு, m1 gram of metal A displaces m2 gram of metal B from its solution. If the equivalent weight, இதோட equivalent E1, இதோட equivalent weight E2 கொடுக்குறாங்க. Then equivalent weight of E1 கேள்வி கேட்குறாங்க. Number of equivalents of A is equal to number of equivalents of B. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா A B டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்ப number of equivalents என்ன ஃபார்முலா? Mass by equivalent mass equal to mass of the second substance by equivalent mass of the second substance. இதுல E1 தான் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப E1 is equal to M1 by M2 into E2. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் B. செகண்ட் क्वेश्चन. இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல number of moles needed to oxidize. So 0.034 mole 0.034 mole N2H5 plus oxidize பண்றதுக்கு எத்தனை மோல்ஸ் டைக்ரோமேட் தேவை? X மோல்ஸ். இதுக்கு முதல்ல இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். N2H5 plus Cr2O7 2 minus gives N2 plus chromium 3 plus H2O. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல சார்ஜை கண்டுபிடிங்க. நைட்ரஜனோட சார்ஜ் என்ன சார்? 2x. ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 plus 5 ஹைட்ரஜன் 5 plus 30 is equal to plus 1. 2x equal to minus 4. அப்ப x equal to minus 2. ஸோ இவனுடைய சார்ஜ் இங்க minus 2. இங்க நைட்ரஜனுடைய சார்ஜ் என்ன? 0. என்ன இருக்கு? அதிகமா இருக்கு சார். அதிகமானதுக்கு பேர் என்ன? ஆக்சிடேஷன். எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 எலக்ட்ரான் சார். ஒரு நைட்ரஜனுக்கு. இங்க எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன் இருக்கு சார். அப்ப 2 into 2 electrons. அப்ப 2 into 2 electrons. அடுத்தது வாங்க குரோமியத்துக்கு வாங்க. குரோமியத்தோட சார்ஜ் இங்க என்ன? plus 6. இங்க plus 3. குறைஞ்சிருக்கு. சார்ஜ் குறைஞ்சிருந்தா இங்க ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். எத்தனை எலக்ட்ரான்? 3 எலக்ட்ரான் ஒரு குரோமியத்துக்கு. மொத்தம் இங்க எத்தனை குரோமியம் இருக்கு? 2 குரோமியம் இருக்கு. அப்ப 2 into 3 எலக்ட்ரான். அப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் படி என்ன பண்ணுவோம்? இவனை 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த 6 ஆல அவனை மல்டிப்ளை பண்ணணும். இந்த 4 ஆல இவனை மல்டிப்ளை பண்ணணும் சார். இந்த 4 ஆல இவனை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, வெல் அண்ட் குட். அப்ப பாருங்க, இதுல இருந்து நான் எழுதுறேன். நான் இதுக்கப்புறம் ரைட் சைட பேலன்ஸ் பண்ண விரும்பல. ஏன் நான் ரைட் சைட்ல பேலன்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னாக்கா, எனக்கான கொஸ்டின் ரியாக்டன்ஸை பத்தி மட்டும்தான் இருக்கு, ப்ராடக்ட்ஸை பத்தி இல்லை. அப்ப பாருங்க, 6 moles N2H5 plus பேலன்ஸ் பண்ணணும்னா அது 4 moles டைக்ரோமேட்டால தான் முடியும். கேள்வியில 0.034 moles of N2H5 plus கேக்குறாங்க. X moles of dichromate. X தான் ஆன்சர். X எப்படி கண்டுபிடிப்ப? கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 4 into 0.034 divided by 6. ரைட்டா? 6 ஆல இது அடிக்கலாம். 0.0056 are 30, remaining 4 இருக்கு. 6 6 are 36, remaining 4 இருக்கு. மறுபடியும் 6. So 0.00566 0.00566. 4 ஆல மல்டிப்ளை பண்ணு. 566 into 4. 6 4s are 24, 26, 22. So 1 2 3 4 5 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்ப 0.02264 ஆன்சர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. 52வது क्वेश्चन ஆப்ஷன் டி. வெரி குட். 53வது क्वेश्चन. 53வது क्वेश्चन பாருங்க. இதை எப்படி சார் சால்வ் பண்றது? ரொம்ப சிம்பிள் பா. Number of equivalents of acid will be equal to number of equivalents of base. இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நார்மாலிட்டினா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபார்முலா. அப்ப நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மாலிட்டி இன்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ்க்கு? வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட். வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, டைபேசிக் ஆசிட்ன்ட்டாங்க. அப்படின்னா 2 H+ கொடுக்கக்கூடிய ஆசிட். அப்ப பாருங்க, நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஆசிட் எழுதுறோம் பாருங்க. weight, given weight by equivalent weight of the acid. Given weight by equivalent weight of the acid. அடுத்தது ரைட் சைடுல நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் ஆஃப் பேஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். நார்மாலிட்டி எவ்வளோ சார்? நார்மாலிட்டினா மொலாரிட்டி இன்டு n ஃபேக்டர். மொலாரிட்டி 0.25 மோலார். n ஃபேக்டர் பேரியம் ஹைட்ராக்சைடு போது n ஃபேக்டர் 2. அப்ப 0.5 நார்மாலிட்டி இன்டு வால்யூம் எவ்வளோ? 0.025 லிட்டர்ஸ். 0.025 லிட்டர்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0.125. அப்ப இங்க 1.25 டிவைடட் பை ஈக்குவலன்ட் ரேட் ஆஃப் ஆசிட்.
எனக்கு என்ன தேவை, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் தேவை. அப்போ 1.25 டிவைடட் பை 0.125 ஸ்ட்ரைக் அவுட் பண்ண என்ன ஆகும் சார்? இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணினா ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. 10 வருது, ஆன்சர் 20 வரணும். ஓ இங்க பாரு, டிஜிட்ல புள்ளி வைக்கிறதுல தப்பு பண்ணிருக்கோம் பாரு. இதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் 0.0125. ஓகேவா? 0.0125. அப்ப 0.0125 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 100 ஆன்சர் வரும். கேட்டிருக்கிறது என்ன வெயிட்? மாலிகுலர் வெயிட் கேட்குறாங்க. ஸோ மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் வெயிட் இன்டு என் ஃபேக்டர். தெரியும் இல்லையா அந்த ஃபார்முலா? அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் 100, என் ஃபேக்டர் எவ்வளோ ஆசிடுக்கு? டைபேசிக் ஆசிட்னு சொல்றாங்க. அப்போ ஆன்சர் 200 கிராம் பர் மோல். ஆப்ஷன் பி. வெரி குட், சூப்பரான கொஸ்டின். 54 பாருங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ், ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டோட ஈக்குவலண்ட் மாஸை கேட்குறாங்க. ரைட்டா? எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாரு சார். ஈக்குவலண்ட் மாஸ், ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? 2 சோடியம், அப்ப 2 × 23, 2 சல்ஃபர் 2 × 32, 3 ஆக்சிஜன் 3 × 16, 5 வாட்டர், வாட்டருக்கு 18. ஸோ 46, 64, 48, 90. ஆட் பண்ணு. 10, 18, 8, 1, 10, 15, 24, 248. ஸோ ஆன்சர் வந்து 248 பை n ஃபேக்டர். n ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஒரு ரியாக்ஷன்ல இது இருக்கு, என்னவா மாறுது? Na2S4O6 மாறுது. இங்க சல்ஃபரோட சார்ஜ் என்ன சார்? சோடியத்துக்கு 2 × 1 பிளஸ் சல்ஃபருக்கு 2x, ஆக்சிஜனுக்கு -6 = 0. அப்ப 2 பிளஸ் சாரி, இதை இன்னும் ஈஸியா பண்ணலாம் இல்லையா? அதுக்காக ரைட். அப்ப 2x = +4 வரும், x = +2. அப்ப இங்க சல்ஃபரோட சார்ஜ் +2. ப்ராடக்ட்ல என்ன சார்ஜ் சார்? சோடியத்துக்கு 2, 4x -12 = 0 சார். 4x = 10 சார். அப்ப x = 2.5. அப்ப இங்க சார்ஜ் +2.5. என்ன சேஞ்ச்? வாட் இஸ் தி சேஞ்ச் சார்? 2 வந்து 2.5 ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன். எத்தனை எலக்ட்ரான் சார்? 0.5 எலக்ட்ரான் ஒரு சல்ஃபருக்கு. எத்தனை சல்ஃபர் இருக்கு சார்? மொத்தம் 2 சல்ஃபர் இருக்கு சார். அப்ப 2 × 0.5 எலக்ட்ரான். அப்ப ஆன்சர் 1. அப்ப n ஃபேக்டர் 1. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 248 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 248. ஸோ 54th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. கமிங் ஃபார் த நெக்ஸ்ட் 55th கொஸ்டின். எப்படி சால்வ் பண்றது பாருங்க. ரொம்ப ஈஸிப்பா, ரொம்ப ஈஸி. ஹவு டு சால்வ் த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? ஸோ KMnO4 அதை அயானிக் ஃபார்முலா எழுதுனா MnO4 மைனஸ். அசிடிக் மீடியத்துல Mn +2 மாறும். இங்க M1ஓட சார்ஜ் +7, இங்க M1ஓட சார்ஜ் +2. எத்தனை ஈக்குவேலன்ஸ் சார்? 5 ஈக்குவேலன்ஸ் சார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1 equivalent of a substance will react with or will produce 1 equivalent of another substance. இது யூனிவர்சல் லா. ஒரு ஈக்குவேலன்ட் சப்ஸ்டன்ஸ் இன்னொரு ஈக்குவேலன்ட் சப்ஸ்டன்ஸ் கூட தான் சேரும். அப்படி இல்லைன்னா ஒரு ஈக்குவேலன்ட் சப்ஸ்டன்ஸ் இன்னொரு ஈக்குவலன்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் தான் கொடுக்கும். அப்ப 5 ஈக்குவேலன்ட் KMnO4 ரியாக்ட் ஆகுதுன்னா 5 ஈக்குவேலன்ட் ஆக்சிஜன் கிடைக்கும். So the answer for the 55th question is option D. 56 பாருங்க. ஈக்குவேலன்ட் வெயிட் ஆஃப் டைவேலன்ட் மெட்டல், W ஒரு மெட்டல், அதோட சார்ஜ் என்னவா? +2. ஓ ஓகே, டைவேலன்ட் மெட்டல் W. ஓகே, அதோட ஈக்குவலன்ட் வெயிட் W. சரி சரி, இது கொஸ்டினே கொஞ்சம் அப்படி கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மெத்தத்தை மாற்றிக்கணும். சரி, மெட்டல் Mன்னு வச்சுக்கோ. ரைட்டா? அதோட ஈக்குவலன்ட் வெயிட் Wன்னு வச்சுக்கோ. அப்ப மெட்டலோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவு சார்? W × n ஃபேக்டர் 2. அப்ப 2W தான் மெட்டலோட அட்டாமிக் வெயிட். மெட்டல் வந்து M. குளோரினோட சேர்ந்து என்ன ஃபார்முலா சார்? Mக்கு 2+, குளோரினுக்கு 1-. அப்ப ஃபார்முலா MCl2. MCl2. அப்ப இதோட வெயிட் என்ன? 2W பிளஸ் 2 × குளோரினோட வெயிட் 35.5. ஸோ ஆன்சர் 2W + 71. ஆப்ஷன் சி.
56th questionக்கு answer option C. 57. The specific heat of an element of atomic weight 32 is likely to be. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டியூலாங் பெட்டிட் ஃபார்முலா. டியூலாங் அண்ட் பெட்டிட் ஃபார்முலா. சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு atomic weight into specific heat is equal to 6.4 calories per gram அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் வெயிட் கொடுத்துருக்காங்க, அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கேட்குறாங்க இல்லையா. ஸோ 6.4 டிவைடட் பை 32, 6.4 டிவைடட் பை 32, இது என்ன எழுதலாம், 64 into 10⁻⁻1 by 32, அடிஷனா 2, அப்போ 0.2 ஆன்சர். 57வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு யாரால் ஆன்சர் எழுத முடியும்னா, இந்த டியூலாங் அண்ட் பெட்டிட் ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் எழுத முடியும். டியூலாங் அண்ட் பெட்டிட் ஃபார்முலா என்ன சொல்லுது, அட்டாமிக் வெயிட் into specific heat is equal to 6.4 which is a constant அப்படின்னு சொல்லுது. 58 என்ன கொடுக்குறாங்க, இன் ஏ காம்பவுண்ட் ஏஎக்ஸ் பிளஸ் சாரி ஏஎக்ஸ் டிஒய், இது ஒரு காம்பவுண்ட். ஓகே, என்ன கொடுக்குறாங்க பாரு, ஆப்ஷன் ஏ ஏஎக்ஸ் பிஒய். மோல்ஸ்ல சொல்றாங்களா, நான் மோல்ஸ்ல எழுதுங்க. எக்ஸ் மோல்ஸ் ஏ கம்பைன்ஸ் வித் ஒய் மோல்ஸ் பி, இப்படி இருக்கா சார்? அப்படி இல்லை சார், அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ரைட். ஆனா என்ன சொல்லலாம், நம்ம எப்பயுமே யூனிவர்சல்லா ஒன் ஈக்குவலண்ட் ஏ வில் கம்பைன் வித் ஒன் ஈக்குவலண்ட் பின்னு சொல்லலாம். அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சார். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாரு, எக்ஸ் மோல்ஸ் தான் ஏ வரணும், ஒய் மோல்ஸ் சொல்றாங்க, தப்பு சார். நாலாவது ஒய் மோல்ஸ் அப்படின்றாங்க, தப்பு. ஸோ 58வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பாய், ஆப்ஷன் பாய். 59 என்ன சொல்றாங்க பாரு, ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஏ பைவேலண்ட் மெட்டல். ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளவா சார்? ஈக்குவலண்ட் வெயிட் 32.7. ரைட். அப்ப மாலிகுலர் வெயிட் எவ்வளவு சார்? மாலிகுலர் வெயிட்னா ஈக்குவலண்ட் வெயிட் இன்ட்டு n ஃபேக்டர். n ஃபேக்டர் 2 எப்படி தெரியும் உங்களுக்கு? இன்ட்டு 2 பைவேலண்ட்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ 32 64 65.4, இதுதான் மாலிகுலர் வெயிட் ஆஃப் இட்ஸ் குளோரைடு. மெட்டல் வந்து பைவேலண்ட்டாங்க, குளோரைடுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் தான். அப்போ இது ரெண்டும் சேர்ந்த ஃபார்முலா, அந்த 1 இங்க இந்த 2 இங்க, MCl2. எம்மோட வெயிட் 65.4, குளோரினோட வெயிட் 71. ஸோ த ஆன்சர் இஸ் 136.4. 59வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி 60. ரொம்ப சிம்பிளா இருப்பாரு எல்லாமே. 60 என்ன கொடுக்குறாங்க இங்க சார்? என்ன கொடுத்துருக்காங்க பாரு. சோ இங்க ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்ட் கொடுக்குறாங்க, ஒன்னு டைக்ரோமேட், இன்னொன்னு ஃபெரஸ் ஆக்சலேட். சரி பாருங்க, முதல்ல ஈக்குவேஷன் நமக்கு எழுத தெரியணும்பா. Cr2O7 2- டைக்ரோமேட், ஃபெரஸ் ஆக்சலேட், ஃபெரஸ் Fe2+, ஆக்சலேட் C2O4 2- இன் அசிடிக் மீடியம். Fe2+ வந்து Fe3+ ஆயிடும், ஆக்சலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறிடும், குரோமியம் 6+ 3+ ஆயிடும். இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி சார் எழுத தெரியும்? டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு ஒரு டாபிக் 12th நடத்தின அப்புறம் தான் புரியும். பட் எனிவே இப்போ இந்த ஈக்குவேஷனை இப்போதைக்கு புரிஞ்சுக்கும். ரைட். குரோமியம் இங்க சார்ஜ் +6, இங்க சார்ஜ் +3. ரிடக்ஷன் நடந்திருக்கா, ஆக்சிடேஷன் நடந்திருக்கா சார்? ரிடக்ஷன் நடந்திருக்கு சார், சார்ஜ் குறைஞ்சிருக்கு. 3 எலக்ட்ரான் வித்தியாசம் ஒரு குரோமியத்துக்கு. இங்க 2 குரோமியம் இருக்கிறதுனால 2 into 3 electron is the difference. 2 into 3 electron. Very good. அயன் கவனிங்க, 2+ இருந்து 3+ ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆக்சிடேஷன். ஒரு எலக்ட்ரான் சார், ஒரு அயன் தான் ஒரு எலக்ட்ரான். கார்பன் இங்க சார்ஜ் +3, இங்க சார்ஜ் +4. +3ல இருந்து +4 ஆக்சிடேஷன் தான் நடந்திருக்கு, இங்கேயும் ஆக்சிடேஷன் தான் நடந்திருக்கு. எத்தனை எலக்ட்ரான்? ஒரு எலக்ட்ரான் வித்தியாசம் சார். ஆனா இங்க 2 கார்பன் இருக்கிறதுனால 2 into 1 எலக்ட்ரான் எழுதுறோம். அப்ப மொத்தமா கவனிங்களேன், ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது 6 எலக்ட்ரான்ஸ், ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது 3 எலக்ட்ரான்ஸ். 2 + 1 2 + 1 3 எலக்ட்ரான்ஸ். சரியா? ரைட். அப்ப கவனிப்பா, நம்பர் ஆஃப் இல்ல n ஃபேக்டர் ஆஃப் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுறேன். அப்ப n ஃபேக்டர் டைக்ரோமேட்டிக் Cr2O7 2- எவ்வளோ? 6. n ஃபேக்டர் FeC2O4க்கு எவ்வளோ? 3. இது மனசுல இருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சார்? நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஒன் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் டைக்ரோமேட் is equal to number of equivalence of another substance that is ferrous oxalate. Number of equivalence என்ன ஃபார்முலா? வால்யூம் இன்டு நார்மாலிட்டி, வால்யூம் இன்டு நார்மாலிட்டி. இது டைக்ரோமேட், இது ஃபெரஸ் ஆக்சலேட்.
கொஸ்டின்ல பாரு ரெண்டு இடத்துலயுமே மொலாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? வால்யூம் யூஸ் பண்ணி மொலாரிட்டி யூஸ் பண்ணா அதோட என் ஃபேக்டர் போடணும் சார். மொலாரிட்டி யூஸ் பண்ணா அதோட என் ஃபேக்டர் போடணும். ஸோ லெஃப்ட் சைட்ல ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது டைகிராமேட்டை பத்தி, ரைட் சைட்ல இருக்கிறது ஆக்சலேட்டை பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல கன்ஃபியூஷன் வந்துடவே கூடாது. ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான், அடிச்சு போட்டு போயிருந்தேன்னு போயிடாது. ரைட், இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம் பாரு. வால்யூம் ஆஃப் டைகிராமேட் தெரியாது, அதான் கேட்க சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. மொலாரிட்டி எவ்வளோ? 0.05. என் ஃபேக்டர் எவ்வளோ? 6. இந்த லெஃப்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு. இட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் எவ்வளோ? 0.2 லிட்டர்ஸ். லிட்டர்ஸ்ல போடணும், ஞாபகம் வச்சுக்கோ. மொலாரிட்டி எவ்வளோ? மொலாரிட்டி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாரு 0.6. என் ஃபேக்டர் எவ்வளோ? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3. இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. therefore v is equal to, இந்த பக்கம் 2 டிஜிட், அந்த பக்கம் 2 டிஜிட். அப்ப இப்படி எழுதலாம்ப்பா, 2 into 6 into 3 by 5 into 6 எழுதலாம். ஏன்னா இந்த பக்கம் 2 டிஜிட், அந்த பக்கம் 2 டிஜிட், 0 பாயிண்ட் டெசிமலை தள்ளிட்டேன். ஸோ இதையும் அடிக்கிறோம். 6/5. 6/5 1.2 ஆன்சர். 1.2 ஆப்ஷன் பி ஆன்சர் இந்த கொஸ்டின். 1.2 லிட்டர்ஸ். ரொம்ப நல்ல கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதுதான் கான்செப்ட் சார். 1 ஈக்குவலண்ட் ஆஃப் டைக்ரோமேட் வில் ரியாக்ட் வித் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் ஃபெரஸ் ஆக்சலேட். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டினே கிடையாது சார், சப்ப கொஸ்டின் சார். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஈஸி. ஓகே, I'll move on to the next. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, KMnO4 reacts with oxalic acid according to the following equation. சரி, இங்க பாருங்க KMnO4ல மேங்கனீஸோட சார்ஜ் +7 +2. என்ன இருக்கு சார்ஜ் சார்? சார்ஜ் குறைஞ்சிருக்கு சார். குறைஞ்சா அதுக்கு பேர் ரிடக்ஷன். எத்தனை எலக்ட்ரான்? 5 எலக்ட்ரான் சார். ரைட், ஆக்சலேட்ல கார்பன் +3. பொறுமையா நீ வேணா போட்டு பாரு எப்படி +3 வருதுன்னு. இங்க கார்பன் +4. சார்ஜ் அதிகமா இருக்கு சார். அதிகமான ஆக்சிடேஷன். எத்தனை எலக்ட்ரான்? ஒரு எலக்ட்ரான் ஒரு கார்பனுக்கு. ஆனா இங்க 2 கார்பன் இருக்கிறதுனால சார் 2 into 1 எலக்ட்ரான் சார். ஓகே, சூப்பர். அப்ப இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என் ஃபேக்டர் KMnO4க்கு எவ்வளோ? 7. அதே என் ஃபேக்டர் ஆக்சலேட்டுக்கு எவ்வளோ? 2. அவ்வளவுதான்ப்பா விஷயம். இப்ப நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் KMnO4 is equal to number of equivalents of oxalic acid. Number of equivalents என்ன? Volume into normality of KMnO4 is equal to volume into normality of oxalic acid. Normality கொடுக்கல, molarity கொடுத்துருக்காங்க. எப்ப என்ன ஃபார்முலா? Volume into molarity into n factor of KMnO4 is equal to volume into molarity into n factor of oxalic acid. Substitute பண்ண போறோம் பாருங்க. லெஃப்ட் சைடுல KMnO4, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க KMnO4. 20 ml of KMnO4, volume 20 ml, molarity 0.1, n factor 7 தெரியும், volume 30 ml, molarity என்ன நாம கண்டுபிடிக்கணும். ஓ, வால்யூம் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்து 13 எழுதிட்டேன்னா ஒரே ஒரு செகண்ட் பா. இங்க என்ன தப்பு பண்ணுவோம் சார்? நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு எழுதிட்டீங்க. ஆப்ஷன் 1 பார்த்து நான் எழுதிட்டேன். ஓகே, பாருங்க, வால்யூம் இன்டு மொலாரிட்டி நான் கண்டுபிடிக்கணும். என் ஃபேக்டர் எனக்கு தெரியும், ஆக்சலேட்டுக்கு 2. என் ஃபேக்டர் ஆக்சலேட் தெரியும். சரி, அப்ப B இன்டு M நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த 2 இந்த 2 அடிச்சா 10 சார். 10 into 0.1 1 சார். 1 into 7 7. அப்ப யாரை மல்டிப்ளை பண்ணா? வால்யூம் இன்டு மொலாரிட்டி. வால்யூம் இன்டு மொலாரிட்டி யாரை மல்டிப்ளை பண்ணா 7 வருதோ அதான் ஆன்சர். யாரை மல்டிப்ளை பண்ணாலுமே 7 வரலையே. அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். என்ன தப்பு பண்ணிருக்கோம்? இது 5 எலக்ட்ரான்ஸ், இது கரெக்ட் தான். இது 3 எலக்ட்ரான், இதுவும் கரெக்ட் தான். ஆஹா, தப்பு இங்க இருக்கு பாரு. தப்பு இங்க பண்ணிருக்கோம் பாரு. அதான் கவனக்குறைவு. என்ன பண்ணிருக்கோம்? 7 இல்ல. என் ஃபேக்டர் ஆஃப் KMnO4 எவ்வளோ? என் ஃபேக்டர் ஆஃப் KMnO4 எவ்வளோ? 5. புரியுதா? இது 5. ஓகே, அப்ப யாரை மல்டிப்ளை பண்ணா 5 வருதோ அதுதான் ஆன்சர். யாரை மல்டிப்ளை பண்ணா 5 வருது பாருங்க. ஆப்ஷன் 15 to 0.1 5. ஆப்ஷன் பி. ஸோ 61வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன். கோயிங் நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 62. என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. 0.16 கிராம் டைபேசிக் ஆசிட், 2 H+ இருக்கிற ஆசிட். வெஸ்ட் ஸ்ட்ரைட்டேஷன் யாருக்கு நடுவு? 25 ml. டெசி நார்மல் அப்படின்னா 0.1 நார்மல் NaOH. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ப்பா, ரொம்ப சிம்பிள். ஈக்குவலன்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் பேஸ்.
வேகமா எழுதுற மாதிரி. நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வால்யூம் இன்டு நார்மாலிட்டி, இன்னொன்னு வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட். லெஃப்ட் சைடுல வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட் எழுத போறோம். வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு நார்மாலிட்டி. வால்யூம் வந்து சாரி வால்யூம் வந்து 0.025 லிட்டர்ஸ்ல எழுதணும். நார்மாலிட்டி 0.1. அப்ப ஆன்சர் வந்து 25 into 10 power minus 4. அப்ப ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0.16 divided by 25 into 10 power minus 4. அந்த நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா 1600 by 25 அடிச்சுன்னா 6 150 ஆயிடும். 10 100 64. ஈக்குவலன்ட் வெயிட் 64. கேள்வி மாலிகுலர் வெயிட். ஈக்குவலன்ட் வெயிட் 64. மாலிகுலர் வெயிட் equivalent weight into n factor. Answer 128. So 62nd question answer option A. Simple. 63rd. Number of moles of KMnO4 minus needed to react with 1 mole of sulfite in acidic medium. Super. பாருங்க, இது ஒண்ணு இல்ல, balancing the redox reaction தான். MnO4 minus கூட sulfite react ஆகுது acidic mediumல. என்ன கிடைக்கும் சார்? acidic mediumனா Mn7 ல இருந்து 2+2 சார்ஜ் குறைஞ்சிரும். சல்ஃபைட் வந்து சல்ஃபேட்டா மாறும். பாருங்க, இங்க சார்ஜ் +7, இங்க சார்ஜ் +5. 7ல இருந்து 5 2 எலக்ட்ரான் ரிடக்ஷன், இது குறைஞ்சிருக்கு. சார் இங்க சல்ஃபைட், இங்க என்ன சார் சார்ஜ் சல்ஃப் இருக்கு? x - 6 = -2. அப்ப x = +4. இங்க சல்ஃபோட சார்ஜ் +4, இங்க சல்ஃபோட சார்ஜ் +6. +4ல இருந்து +6 சார் அதிகமா இருக்கு சார். அதிகமான ஆக்சிடேஷன் 2 எலக்ட்ரான். ஸோ ரிடக்ஷனும் 2 எலக்ட்ரான், ஆக்சிடேஷனும் 2 எலக்ட்ரான். அப்ப பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 2 அலுமினியம் பண்ணணும், இங்கேயும் 2 அலுமினியம் பண்ணணும். ஓகேவா? ரைட். இங்க 2 அலுமினியம் பண்ணணும், இங்க 2 அலுமினியம் பண்ணணும். இதுக்கப்புறம் பாரு, நார்மல் பேலன்சிங் தான். 2 mn. அப்ப ரைட் சைடுல இங்க 2 வரும் சார். இது வேற கலர் எடுக்கிறேன். எல்லோ கிரீன் எந்த கலர்? ப்ரௌன் எடுக்கிறேன் சார். இங்க 2 வரும் சார். ஓகே. 2 சல்ஃபர் சார், இங்க 2 வரும் சார். ஓகே. கமிங் ஃபார் ஆக்சிஜன், லெஃப்ட் சைடுல பாரு, இங்க ஒரு 8, இங்க ஒரு 6. 8 6 14 ஆக்சிஜன் இருக்கு. 14 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க ஒரு 8 போச்சு, 6 வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணணும். 6 வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது ரைட் சைடுல 12 ஹைட்ரஜன். அப்ப இங்க ஒரு 12 H+ ஆட் பண்ணணும். வேலை முடிஞ்சு. Now it is called as balanced chemical equation. Right. Now the number of moles of acetic acid, sorry, KMnO4 minus need to react with 1 mole of sulfite. வரலையே ஆன்சரு. என்ன தப்பு பண்ணோம்? எனி மிஸ்டேக்ஸ் கவனி. வரலையே. நான் ஏன் இவ்வளவு பிளண்டரா தப்பு பண்றேன்? 1 செகண்ட்பா, ஏதோ தப்பு பண்ணிருக்கா தம்பி. ஆன்சர் வரல பாரு. திரும்ப முதல்ல போடுவோம். நமக்கு என்ன வேலை? 24 மணி நேரம் இதே திரும்ப போறதுதான வேலை. ஏதோ ஒரு கவனக்குறைவா இன்னும் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். திரும்ப பாரு. MnO4 minus SO3 2- acidic medium. MnO4 minus வந்து Mn+2 தான் மாறும். சல்ஃபைட் வந்து சல்ஃபேட்டா தான் மாறும். கண்டிப்பாக வாட்டர் வரும். எத்தனை மோல்ஸ்னு தெரியாது, பார்ப்போம். இங்க சார்ஜ் +7, இங்க சார்ஜ் +2 குறைஞ்சிருக்கு. ரிடக்ஷன் 5 எலக்ட்ரான் ரிடக்ஷன். இது +4, இது +6. இதுல எந்த டவுட்டும் இல்லை எனக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் 2 மோல் எலக்ட்ரான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இந்த 2ஆல இவனை மல்டிப்ளை பண்ணணும், இந்த 5ஆல இவனை மல்டிப்ளை பண்ணணும். போன தடவை இங்கேயே அதை தப்பு பண்றேன். போன தடவை 2 2 2ன்னு வந்துச்சு. இந்த 2 இடமும் 2 2ன்னு வந்துச்சு. இங்கேயே தப்பு பண்ணிட்டோம் போன தடவை. சரி விடு. 2 mn லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப ரைட் சைட்ல 2 mn போடணும். 5 சல்ஃபர் லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப ரைட் சைடுல 5 சல்ஃபர் போடணும். ஆக்சிஜன் வா, இங்க பாரு. 2 4s are 8 ஆக்சிஜன் பிளஸ் 5 3s are 15 ஆக்சிஜன். 8 5 15 8 சார் 23 ஆக்சிஜன் இருக்கு லெஃப்ட் சைடுல. ரைட் சைடுல பாரு 20 இருக்கு. 3 குறையுது. அப்ப 3 வாட்டர். 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க 6 H+. ஓகே. Now this equation is called as balanced chemical equation. இப்போ இதுல மோல்ஸ் பத்தி பேசுறாங்க போது டைரக்டா ஈக்குவேஷன் பார்த்து எழுத வேண்டியதான். மோல்ஸ் ஆஃப் MnO4 minus மோல்ஸ் ஆஃப் சல்ஃபைட். ஈக்குவேஷன் பாரு. 2 mole MnO4 minus requires
5 moles SO3 2 minus. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? 1 mole SO3 2 minusக்கு எத்தனை மோல்ஸ் தேவை? x moles. x எப்படி கண்டுபிடிப்ப? கிராஸ் மல்டிப்ளை. ஸோ x into 5 is equal to 2 into 1. அப்போ x equal to 2 by 5. 2 by 5 னா 0.4 moles. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. நல்ல கொஸ்டின் பா. 64. பாரு, when the ion dichromate acts as an oxidant in acidic solution, Cr3 plus formed. How many moles of Sn2 plus will be oxidized to Sn4 plus by 1 mole? Okay, என்ன சொல்றாங்க பாரு, Cr2O7 2 minus அசிடிக் மீடியத்தில் இருக்கும்போது குரோமியம் 3 பிளஸா மாறிடும். ஆமா. அடுத்தது டின் 2 பிளஸ் ஆக்சிடைஸ் பண்றான். என்னவா பண்றான்? டின் 4 பிளஸா பண்றான்னா ஓகேவா? என்ன ரியாக்ஷன் கண்டிஷன்? முதல்ல நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க +6, இங்க +3. சார்ஜ் குறைஞ்சிருக்கு. ரிடக்ஷன் 3 எலக்ட்ரான். ஒரு குரோமியத்துக்கு 3 எலக்ட்ரான், 2 குரோமியத்துக்கு 6 எலக்ட்ரான். இங்க +2, இங்க +4. சார்ஜ் அதிகமாயிருக்கு. ஆக்சிடேஷன் 2 எலக்ட்ரான் ஒரு டின்னு தான் இருக்கு. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2வால இவனையும் இந்த 6ஆல இவனையும் மல்டிப்ளை பண்ணணும். பேலன்ஸ் பண்ண இப்ப 4 குரோமியம் இருக்கு லெஃப்ட் சைட்ல. அப்ப ரைட் சைட்லயும் 4 குரோமியம். 6 டின் இருக்கு லெஃப்ட் சைட்ல. அப்ப ரைட் சைட்லயும் 6 டின். ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 14 ஆக்சிஜன் இருக்கு லெஃப்ட் சைட்ல. அப்ப 14 வாட்டர். 28 ஹைட்ரஜன் இருக்கு ரைட் சைட்ல. அப்ப 28 H பிளஸ் லெஃப்ட் சைட்ல போட்டுக்கணும். ஓகே சார். சார் எல்லாமே டிவிசிபிள் பை 2 இருக்கு. டிவிசிபிள் பை 2 பண்ணிக்கோ இல்ல பண்ணாம ஈஸியா எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். கேள்வி என்ன பாரு, 1 மோல் டைக்ரோமேட். அப்ப பாரு, இதை எழுதுறேன். எனக்கு என்ன தெரியுது கொஸ்டினை பார்க்கும்போது, ஈக்குவேஷனை பார்க்கும்போது 2 மோல் டைக்ரோமேட் oxidizes 6 moles tin 2 plus. அப்ப 1 mole dichromate oxidizes how many x moles? அப்ப x is equal to 6 into 1 by 2. Answer 3 moles. Option D. Option D. So 64வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 65. 65 என்ன கொடுக்குறாங்க பாரு. 65வது கொஸ்டின்ல வாட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் given. கொடுத்திருக்கிற சப்ஸ்டன்ஸ்ல what mass of sodium thiosulfide is needed to make 500 centimeter cube of 0.2 normal solution for the reaction given below னு கேக்குறாங்க. எப்படி சால்வ் பண்றது பாரு. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இந்த क्वेश्चन. நல்லா கவனி. so what mass of solute W2 கேக்குறாங்க. weight of solute கேக்குறாங்க. to make volume எவ்வளோ 500 ml solution of 0.2 normality. ரைட். நார்மாலிட்டியை வச்சு நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட்னு எழுதலாம். வால்யூம் மில்லி லிட்டர் எழுதினா இன்ட்டு 1000 வரும், டிவைட் பை 1000 வரும். அப்போ W2 by E2 into 1000 டிவைடட் பை வால்யூம் இன் மில்லி லிட்டர். இதுல W2 மட்டும்தான் நமக்கு தெரியாது. மீதி எல்லாத்தையும் லெஃப்ட் எடுத்துவா. நார்மாலிட்டி இன்ட்டு ஈக்குவலன்ட் வெயிட் இன்ட்டு வால்யூம் பை 1000 நான் சொல்லி கொடுத்துருக்கேன். NEV by 1000. NEV by 1000. N E தெரியாது, வெயிட் பண்ணு. வால்யூம் 500 by 1000. E ஈக்குவலன்ட் வெயிட் என்ன ஃபார்முலா சார்? ஈக்குவலன்ட் வெயிட்னா மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். மாலிகுலர் வெயிட் என்ன சார்? இந்த காம்பவுண்ட் தானே சார். 2 சோடியம் 46, 2 சல்ஃபர் 64, 3 ஆக்சிஜன், 5 into 18 தண்ணி, 10 18 1 10 15 24 248 சார். மாலிகுலர் வெயிட் 248. n ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப சார்? n ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா, இந்த ரியாக்ஷன்ல இங்க சல்ஃபரோட சார்ஜ் என்ன +2ன்னு வரும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம், அதனால நான் டைரக்டா வேல்யூ எழுதுறேன். இங்க சல்ஃபரோட சார்ஜ் என்ன +2.5ன்னு வரும். அப்ப ஹவு மெனி ஈக்குவலன்ஸ் சார்? இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0.5 எலக்ட்ரான். ஆனா 2 சல்ஃபர் இருக்கு லெஃப்ட் சைட்ல, அதனால 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப n ஃபேக்டர் 2 into 0.5 1 தான் சார். n ஃபேக்டர் 1 தான். அப்ப ஈக்குவலன்ட் வெயிட் அதே 248 தான். சப்ஸ்டியூட் பண்ணு. அப்ப ஆன்சர் என்ன? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டு. இது அடிச்சா 2, இது அடிச்சா 0.1 சார். அப்ப 24.8 ஆன்சர் சார். ஆப்ஷன் சி. 65வது क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சூப்பரான கேள்வி. 65க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 66 என்ன கொடுக்குறாங்க? மாஸ் ஆஃப் H2O2
that is completely oxidized by 31.6 gram of KMnO4 in acidic medium. இந்த கொஸ்டினை கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கு. ரைட், சிம்பிளாக யோசிப்போம். என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஒன் சப்ஸ்டன்ஸ் is equal to number of equivalents of another substance in a reaction. இதோட நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் என்ன? ஃபார்முலா வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட். வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31.6. ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளோ சார்? அசிடிக் மீடியத்தில் KMnO4 இருக்குல்ல, அது என்னவா மாறும்? MnO4 மைனஸ் அசிடிக் மீடியத்தில் Mn + 2 மாறும். 5 எலக்ட்ரான், 5 ஈக்குவலன்ட். அப்போ வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட்டுங்கிறது மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ். புரியுதா பார்? வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட். வெயிட் 31.6. ஈக்குவலன்ட் வெயிட் என்ன சார்? ஈக்குவலன்ட் வெயிட்னா மாலிகுலர் டிவைடட் பை n ஃபேக்டர். மாலிகுலர் வெயிட் 158 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? 158 பை n ஃபேக்டர் 5 இதோ கண்டுபிடிச்சிருக்கோம். இட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் H2O எவ்வளோ? மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். ஏன்னா H2O2 போது மாலிகுலர் 2 + 32 34 n ஃபேக்டர் அதுக்கு 2. ஸோ இதை பாரு, 31.6 into 5 divided by 158 is equal to 2 into weight by 34. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. இது அடிச்சா 31.6 வரும். இது அடிச்சிடலாம். அப்போ இது அடிச்சா 17 வரும். அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு 17 grams பா. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நல்ல கொஷின், நல்ல கொஷின். 67. மாஸ் ஆஃப் சோடியம் புரோமேட். சோடியம் புரோமேட்னா NaBrO3. ரைட். இதோட வெயிட் 150, மாஸ் 151. How much it is required to prepare 50 ml of 0.6 normal solution based on this equation? சரி, W2 கேட்குறாங்க இல்லையா? வெயிட் ஆஃப் காம்பவுண்ட் ரெக்வயர்ட். வால்யூம் எவ்வளோ? 50 ml. நார்மாலிட்டி எவ்வளோ? 0.6. அப்போ என்ன ஃபார்முலா? W2 is equal to NeV/1000. நார்மாலிட்டி 0.6. ஈக்குவலன்ட் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் 50 ml by 1000. ஈக்குவலன்ட் வெயிட் என்ன ஃபார்முலா சார்? ஈக்குவலன்ட் வெயிட்னா மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். மாலிகுலர் வெயிட் 151 கொடுத்துட்டாங்க. n ஃபேக்டர் தெரியணும் சார். இங்கே புரோமினோட சார்ஜ் +5. x வச்சு கண்டுபிடி, x வச்சு கண்டுபிடி. ரைட். இங்கே புரோமினோட சார்ஜ் -1. ஸோ +5லேருந்து -1 குறைஞ்சிருக்கு. ரிடக்ஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 6 எலக்ட்ரான் குறைஞ்சிருக்கு. நல்லா கவனி. +5லேருந்து -1 6 எலக்ட்ரான். +5லேருந்து -1 4 எலக்ட்ரான் எழுதுறாங்க. 6 எலக்ட்ரான் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் அப்போ 151/6. அப்போ 151/6 இதான் சார் ஆன்சர். இப்போ நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறேன். இது இனி அடிச்சா 0.1. ரைட்டா? அப்போ 151 into 5 divided by 1000. இந்த 1000 எடுத்துட்டா இதை 0.151 எழுதலாம். ஸோ 0.151 into 5 எவ்வளோ? 1 5 சார் 5. 5 is 25, 5 remainder 2. 1 is 5 + 2 7. 0.755 grams பா. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் பி. 67க்கு ஆன்சர் பி. 68. In a reaction, nitric acid is reduced to NO. HNO3 is reduced to NO. Mass of nitric acid absorbing 1 mole of electrons would be. சரி, இங்க நைட்ரஜனுடைய சார்ஜ் என்ன சார்? இங்க +5, இங்க +2. 3 எலக்ட்ரான். அப்ப இது 3 ஈக்குவலன்ட். ஒரு ஈக்குவலன்ட் அப்படின்னு சொன்னா HNO3 வெயிட் எவ்வளோ? 1 14 48 63 கிராம் சார். ஒரு ஈக்குவலன்ட் சொன்னா 63 கிராம். ஏன்னா 63/1 n ஃபேக்டர் 1 ஒரு H+ தான் தரும். இதான் ஒரு ஈக்குவலன்ட் வெயிட். ஒரு ஈக்குவலன்ட்னு சொன்னா 1 மோல் எலக்ட்ரான். ஒரு ஈக்குவலன்ட்ங்கிறது 1 மோல் எலக்ட்ரான். இங்க எத்தனை ஈக்குவலன்ட்? அப்ப 3 ஈக்குவலன்ட்னு சொன்னா கேள்வினா ஒரு ஈக்குவலன்ட் தானே கேள்வி. என்ன இங்க அதில் ஒரு சின்ன விஷயம் இங்கே தப்பு தான் பண்ணிடுவேன். கவனி, திரும்ப எழுதுன இந்த இடத்த. இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரியுது? இதோட வெயிட் 63 கிராம் இல்லையா?
63 கிராம்ன்றது இந்த ரியாக்ஷன்ல 3 ஈக்குவேலண்ட். ஒரு ஈக்குவேலண்ட்ங்கிறது எவ்வளோ? எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 63 டிவைடட் பை 3 21. இதுதான் ஒரு ஈக்குவேலண்ட். ஒரு ஈக்குவேலண்ட்ங்கிறது தான் ஒரு மோல் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஸோ 1 ஈக்குவேலண்ட் தான் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 21 கிராம், ஆப்ஷன் பி. 68 ஆப்ஷன் பி. 69. ஒரு ரியாக்ஷன்ல NO3 மைனஸ் இஸ் ரெடியூஸ்டு டு NH4 பிளஸ். ரைட். இங்கே அதே மாதிரி தான் 1 மோல் எலக்ட்ரான் கேட்குறாங்க, 1 ஈக்குவலண்ட் கேட்குறாங்க. சரி, இங்கே நைட்ரஜனுடைய சார்ஜ் என்ன? +5. இங்கே நைட்ரஜனுடைய சார்ஜ் என்ன? x + 4 = +1 சார். அப்போ x = -3. ஹவு மச் ஈக்குவலன்ஸ்? 8 ஈக்குவலன்ஸ். இது அப்பா. நைட்ரஜனுடைய வெயிட் 14, ஆக்சிஜனுடைய வெயிட் 48. அப்போ 58 கிராம்ங்கிறது 8 ஈக்குவலன்ஸ். கேள்வியில் ஒரு ஈக்குவலண்ட் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. எக்ஸ் எப்படி கண்டிப்பாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 8x = 52 × 1. அப்போ x = 52/8. 6 8s are 48. ரிமைனிங் 4. 5 8s are 30. இல்லை, மறுபடியும் 6 8s are 48. டிவிஷன் வர மாட்டேங்குது. 52/8. ஏதாவது தப்பு பண்றோமா? ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் இப்படி போட்டா என்ன பண்றது? இது 62. ஒரு அடிஷன் ஒழுங்கா போட தெரியல. சரி பாருப்பா, மறுபடியும் எழுதுவோம். சார் 62 கிராம்ங்கிறது இங்க 8 ஈக்குவலன்ட் சார். அப்போ ஒரு ஈக்குவலண்ட் எக்ஸ் கிராம்ஸ். அப்போ எப்படி பண்ணுவது? 8x = 62. அப்போ x = 62/8. 7 8s are 56. ரிமைனிங் 6 வருது. 60. மறுபடியும் 7 8s are 56. ரிமைனிங் 4 வருது. 7.75 கிராம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. சூப்பர். அடுத்தது 70. என்ன கேட்டிருக்காங்க பாரு. ஃபார் த ரியாக்ஷன் ஈக்குவல் வெயிட் ஆஃப் புரோமின் கேட்குறாங்க பாரு. இந்த ரியாக்ஷன்ல புரோமின் பேசிக் மீடியத்துல Br மைனஸாகவும் மாறுது, BrO3 மைனஸாகவும் மாறுது, H2O வேற மாறுதான். சூப்பர். இங்க புரோமினோட சார்ஜ் 0, இங்க -1. 0ல இருந்து -1னா ரிடக்ஷன், இங்க +5 ஆக்சிடேஷன். இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஆட் another bromine. நல்லா ஞாபகம் வச்சு இப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் பாரு. அப்ப 0ல இருந்து -1 இது ரிடக்ஷன் சார். 0ல இருந்து +5 இது ஆக்சிடேஷன் சார். எத்தனை எலக்ட்ரான் சார்? இது 5 எலக்ட்ரான். ஆனா லெஃப்ட் சைட்ல 2 புரோமின் இருக்கு, அப்ப 10 எலக்ட்ரான். இது ஒரே ஒரு எலக்ட்ரான், ஆனா லெஃப்ட் சைட்ல 2 புரோமின் இருக்கு, 2 எலக்ட்ரான். அப்ப இது 2, இது 5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இந்த 5ஆல இவனை மல்டிப்ளை பண்ணோம், இந்த 2ஆல இவனை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப கவனிப்பா, இந்த புரோமின் 10 இருக்கணும். ரைட்? தப்பு பண்ணிட்டோமா மறுபடியும்? ஆமா. ஐயோ, இந்த இடம் பாரு, நான் முதல்ல இருந்தே போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரைக்கும் வெறும் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன்ப்பா. ஸ்க்ரீன்ல வெறும் ஈக்குவேஷன் இருக்கு. கவனி. 0ல இருந்து -1 ரிடக்ஷன், ஒரு எலக்ட்ரான் ஈடுபட்டிருக்கு. லெஃப்ட் சைட்ல 2 புரோமின், 2 எலக்ட்ரான். 0ல இருந்து +5 ஆக்சிடேஷன், 5 எலக்ட்ரான் எடுக்கு, லெஃப்ட் சைட்ல 2 பேர். அப்ப 5 × 10 எலக்ட்ரான். இங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப இவனை 10ஆல மல்டிப்ளை பண்ணணும், இவனை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப கவனிங்க, இந்த புரோமின் 5 2 20 இருக்கணும், 20 Br-. இந்த புரோமின் 4 இருக்கணும், 4 போடணும். இதுக்கப்புறம் நீ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. ஆக மொத்தம் இங்க ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் புரோமினுடைய ஈக்குவலன்ட் வெயிட் தான் கேட்கிறாங்க. ஒரு ரியாக்ஷன் ஆக்சிடேஷன். அப்ப மாலிகுலர் வெயிட் பை 10. ஒரு ரியாக்ஷன் ஆக்சிடேஷன். 1 செகண்ட்.
ஸோ இங்கே பாருங்கள் m/10 10 எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷனில் ஈடுபட்டிருக்கு ப்ளஸ் m/2 2 எலக்ட்ரான் ரிடக்ஷனில் ஈடுபட்டிருக்கு. ரெண்டும் தனித்தனி ப்ராசஸ். இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். ஆனால் ரெண்டும் புரோமின்ங்கிற ஒரே ஆள். அப்போ காமன் ஃபேக்டர் 10. ஸோ m + 5m. அப்போ 6m/10 3m/5. இதுதான்ப்பா ஈக்குவலண்ட் வெயிட்டு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 70வது கொஷனுக்கு ஆன்சர் சி. இப்போ கவனிப்பா, இதுவே சப்போஸ் ரெண்டுமே ஆக்சிடேஷனாக இருந்திருந்தா இப்படி எழுதணும். ரெண்டுமே ரிடக்ஷனாக இருந்தால் இப்படி எழுதணும். அதுவே ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகிட்டான், ஒருத்தன் ரெடியூஸ் ஆகிட்டான் போது தனித்தனியாக தான் எழுதணும். இந்த மாதிரி தனித்தனியாக தான் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ரியாக்ஷனில் புரோமினுங்கிற ஒருத்தன் 2 ரியாக்ஷன் இங்கே நடந்திருக்கு. ஒன்று ஆக்சிடேஷன், ஒன்று ரிடக்ஷன்னா தனித்தனியாக ஆட் பண்ணணும். எழுதி இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி ஆட் பண்ணணும். அதுவே புரோமினுங்கிற ஒருத்தன் இது மாதிரியாகவும் இப்படியும், இது +1 சார்ஜிங்க, இப்படியும் ஆயிருந்தான்னு வச்சுக்கோ. ரெண்டுமே ஆக்சிடேஷன்னா m/10 + m/2 அந்த மாதிரி எழுதணும். m/10 + 2 m/10 + 2ன்னு எழுதணும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கு நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த பேஜில் ஒன்று ஆட் பண்ணி சொல்லட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். கவனி நல்லா. இப்போ புரோமின் இந்த ரியாக்ஷனில் என்ன இருக்குது? -1க்கும் +5 சார்ஜுக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல புரோமின் வந்து +5 சார்ஜ். ஸோ 0லேருந்து -1 இது ரிடக்ஷன், 0லேருந்து +5 இது ஆக்சிடேஷன். ஒன்று ரிடக்ஷன், ஒன்று ஆக்சிடேஷன். அப்போ என்ன செய்யணும்னா மாலிகுலர் ரேட் பை n ஃபேக்டர் ஆஃப் ரிடக்ஷன் ப்ளஸ் தனியாக மாலிகுலர் ரேட் பை n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் போடணும். இதுவே கவனிப்பா, ஸ்க்ரீனை நல்லா பாரு. புரோமின்ங்கிற ஒருத்தன் BrO5 அப்படி ஆகியிருக்கான், BrO அப்படின்னு ஒன்று ஆயிருக்கான்னு வச்சுக்கோ. BrO- அப்படின்னு ஆயிருக்கான்னு வச்சுக்கோ. இங்கே புரோமேட் தானே, NaBrO3, இது BrO3- NaBrO3 NaBrO3 இப்படி ஆயிருக்கான்னு வச்சுக்கோ. இங்கே புரோமினோட சார்ஜ் 0, இங்கே +5, இங்கே +1 புரோமினோட சார்ஜ். இதுவும் ஆக்சிடேஷன் தான், இதுவும் ஆக்சிடேஷன் தான். இந்த மாதிரி கண்டிஷனில் m/n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ப்ளஸ் n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் தான் போது இந்த மாதிரி எழுதணும். ரெண்டும் வேறு வேறு ரியாக்ஷன்ற போது இந்த மாதிரி தனித்தனியாக எழுதணும். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோ, இதை மறந்துடாத. ஓகேவா? ரைட், I'll go for the next station. 71. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அயன் would be, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அயன் என்னவாக இருக்கும்? ஸோ அயனுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. இங்கே அயனோட சார்ஜ் என்ன? +3. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அயன் மட்டும்தான் கேட்குறாங்க, காம்பவுண்டு கேட்கல. அப்போ அயனோட வெயிட் மாலிகுலர் ரேட் டிவைடட் பை n ஃபேக்டர், மாலிகுலர் ரேட் டிவைடட் பை n ஃபேக்டர். 1 3 3 26 வருது, 8 3 24, 2 வருது, 16 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 72. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரியாக்ஷனில் m⁻x+ சார்ஜ் என்ன நமக்கு தெரியாது. MnO4- கூட சேருது. ஓகே ஓகே, இப்போ பாருங்கள். m⁻x+ MnO4- gives MO3- plus m⁻Mn2+. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இது +5 நமக்கு தெரியும், +7 சாரி, எடுக்கும்போதே தப்பாக ஆரம்பிக்கிறேன்னா விளங்கிடும். இது +7, இது +2, 5 எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது +5 ரைட்டா? ஏன்னா எம்முக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, x - x = -1, x = +5 வரும். இது எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ரைட், இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். சரி, இங்கே 7 - 2 அதனால் 5 எலக்ட்ரான். இங்கே 5 - x புரியுதா பார். ஓகேவா? ஏன்னா இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு, இங்கே ஆக்சிடேஷன் தான் நடந்திருக்கணும். ஆக்சிடேஷன்னா எக்ஸை விட இந்த நம்பர் பெரிய நம்பர், 5 பெரிய நம்பர். அப்போ டிஃப்ரென்ஸ் 5 - x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் பாரு. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதை நான் 5 - x-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். அப்போ கவனிப்பா, 5 mole m⁻x+ requires 5 - x
moles MnO4 minus. Question என்ன கொடுக்குறாங்க பாரு, 1 mole MnO4 minus oxidizes 1.67 mole m power x plus ஆ. அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 1.67 into this value equal to 5 into this value. அப்போ 5 into 1 5 is equal to 5 minus x into 1.67. மல்டிப்ளை பண்ணு. 5 minus x into 1.67 7 35 5 3 30 33 3 3 1 5 5 plus 3 8 minus 1.67 x 5. இந்த minus 1.67 x இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 1.67 x ஆகிடும். 8.35 5 அந்த பக்கம் போச்சுன்னா minus 5 ஆகிடும். அப்போ 3.35. therefore x is equal to 3.35 divided by 1.67 கிட்டத்தட்ட 2 பா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? 73. அமௌண்ட் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட்னா W2 கேட்குறாங்க. ப்ரிப்பேர் வால்யூம் எவ்வளோ 250 ml ஆஃப், நார்மாலிட்டி எவ்வளோ 1/10. மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க. நார்மாலிட்டின் போது எனக்கு தேவை ஈக்குவல் வெயிட் தான். ஆக்சாலிக் ஆசிடோட ஈக்குவல் வெயிட் 126/2 63. ஏன் 63 சார்? ஆக்சாலிக் ஆசிட்னா 2 H+ கொடுக்கக்கூடியது. அப்போ W2 என்ன ஃபார்முலா? NeV/1000. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இதே ஃபார்முலா பார்த்தோம். நார்மாலிட்டி 1/10 அப்படின்னா 0.1. ஈக்குவல் வெயிட் வால்யூம் 250 ml by 1000 அடிச்சுனா 4. ஸோ 6.3 டிவைடட் பை 4 1 23 7 இல்லை 5 was 20 3 30 7 1.57 சம்திங் கிராம்ஸ். ஆப்ஷன் ஏ. 73வது கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ. 74 பாருங்கள். த ஈக்குவல் மாஸ் ஆஃப் பாஸ்பரிக் ஆசிட் 49. அப்போ அதோட பிஹேவ்ஸ் கேட்குறாங்க. ஈக்குவல் வெயிட்னா என்ன ஃபார்முலா? மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். இங்கே ஈக்குவல் வெயிட் 49ன்ட்டாங்க. மாலிகுலர் வெயிட் தெரியாது, ஆனால் n ஃபேக்டர் அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, அப்போ மாலிகுலர் வெயிட் பாரு. 3 ஹைட்ரஜன் 1 பாஸ்பரஸ் 4 ஆக்சிஜன் 8 98. அப்போ n ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 98/49 ஈக்குவல் டு 2. அப்போ இது ஒரு டைபேசிக் ஆசிட். அடுத்தது 75 பாரு. நார்மாலிட்டி ஆஃப் 0.3 மோலார் பாஸ்பரிக் ஆசிட் when it undergoes this reaction. molarity into n factor is equal to நார்மாலிட்டின்னு படிச்சிட்டோம். molarity 0.3 கொடுத்துட்டாங்க. n factor தெரிஞ்சால் சொல்லிடலாம். n factor இங்கே என்ன பாரு, இங்கே பாஸ்பரஸோட சார்ஜ் +5, இங்கே பாஸ்பரஸோட சார்ஜ் x1 plus x minus 8 equal to -2, x equal to -7 வரும். அந்த பக்கம் போனால் 5 வரும். நம்ம அது இங்கேயும் +5 அங்கேயும் +5. ரெண்டு H+ கொடுத்துருக்குது. ஓகே, n ஃபேக்டர் 2. ஏன் சிம்பிளாக நம்ம இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம்? என்ன தப்பு பண்ணுறோம்? இரு, நான் ரெண்டையும் தனித்தனியாக எழுதி போகிறேன். H3PO4 HPO4 2-. இதுவும் பாஸ்பேட்டு, அதுவும் பாஸ்பேட். அப்போ +5 தான் வரும். ஓகே, அப்போ இங்கே என்ன பார்க்கணும்னா, இவன் 2 OH- சேர்றான். அப்போ இவன் 2 H+ கொடுக்குறான். அப்போ n ஃபேக்டர் 2. therefore நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.6. ஆப்ஷன் சி. ஓகே, வேல்யூ ஆஃப் n கேட்குறாங்க. Cr2O4னு ஒரு காம்பவுண்டே கிடையாது. இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் டெஃபினட்டாக இருக்குன்னு அர்த்தம். Cr2O7 தான். சரி, வாட் எவர் இட் இஸ். இங்கே குரோமியத்தோட டைக்ரோமேட் இருக்கலான்றியா? ஆமாம், குரோமேட் இருக்கலாம் தான். சாரிப்பா, இருக்கலாம். அப்போ 2x - 8 ஈக்குவல் டு -2. 2x ஈக்குவல் டு 6. அப்போ x ஈக்குவல் டு +3. இங்கே ஒரு குரோமியத்தோட சார்ஜ் +3, இங்கேயும் +3 தான். இங்கே கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது. டெஃபினட்டாக இது Cr2O7 தான்ப்பா. ஓகேவா? இட் இஸ் பிகமிங் குரோமியம் 3+. ஸோ இங்கே சார்ஜ் +6, இங்கே சார்ஜ் +3. டிஃபரன்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் ஒரு குரோமியத்துக்கு. மொத்தமாக 6 எலக்ட்ரான்ஸ். 6 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்னால் அப்போ இங்கே 6 வரணும். ஆப்ஷன் டி வரணும். ஆப்ஷன் டி.
ஓகேவா? இதில் கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்குது. இட் இஸ் CrO4 சாரி CR2O7 2 மைனஸ். இந்த இடத்துல 7 தான் கொஷனில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. நெக்ஸ்ட் 77 மிக்சர் ஆஃப் 1 மோல் மெக்னீஷியம் குளோரைட் அண்ட் 2 மோல் சல்ஃபரிக் ஆசிட் கேன் பி நியூட்ரலைஸ்டு பை. ரைட், பாருங்கள், ஆப்ஷனில் பொட்டாசியம் மெட்டாக்சைடு, சோடியம் மெட்டாக்சைடு, கால்சியம் மெட்டாக்சைடு எல்லாத்தையும் கொடுத்துட்டானுங்க. சரி, மெக்னீஷியம் குளோரைடு OH மைனஸோடு சேருதுன்னு வச்சுக்கோ. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா இதுதான். அப்போ 2 OH மைனஸ் தேவை, 2 Cl மைனஸ் வெளில போயிடும். சரி, அதுக்கப்புறம் சல்ஃபரிக் ஆசிட் 2 மோல்ஸ்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 2 மோல்ஸ் 2, அப்போ மொத்தம் 4 H ப்ளஸ் இருக்குது. 4 H ப்ளஸ் இருக்குது. இதுவும் அங்கே இருக்குது, இவனும் அந்த ரியாக்ஷனில் இருக்கான். அப்போ 4 OH மைனஸ் தேவை. அப்போ 2, அப்போ 2 அப்போ தான் MgSO4 2 தடவை ப்ளஸ் 4 H2O கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு 2 OH மைனஸ், அந்த 2 OH மைனஸ் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 OH மைனஸ், மொத்தம் 4 OH மைனஸ் தேவை. இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா 4 OH மைனஸ் தேவை. 4 OH மைனஸை மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் இது, ஆப்ஷன் பாய் தான். இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா 4 OH மைனஸ் தேவை. 4 OH மைனஸை ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் பாய். அடுத்தது 3 grams of an oxide of a metal is converted into chloride completely and it yields 5 grams of chloride. ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல் ரொம்ப சிம்பிள்ப்பா. என்ன பிரின்சிபல் சார்? வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன். அதே மாதிரி வெயிட் ஆஃப் மெட்டல் குளோரைடு இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் குளோரைடு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் எழுதலை, டேரெக்டாக வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடுன்னு எழுதுகிறேன். வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு 3 கிராம் பை, இது டினாமினேட்டர் வரணும் இல்லையா, ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் எனக்கு தெரியாது, ப்ளஸ் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் சிம்பிளை M எழுதுவோம், நான் ஈன்னு எழுதுகிறேன். அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் வராது. இ ப்ளஸ் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? 8. இது நியூமரேட்டர் போடலையே. மெட்டல் குளோரைடோட வெயிட் எவ்வளோ? 5 பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் குளோரினோட ஈக்குவலன்ட் வெயிட் 35.5. கிராஸ் மல்டிப்ளை பண்ண 3 into E plus 35.5 is equal to 5 into E plus 8. 3E plus 35 105 106.5 is equal to 5E plus 40. 3E ரைட் சைடு எடுத்துகிட்டு போ. 5E மைனஸ் 3E எவ்வளோ ஆகும்? 2E. 40 லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வா. 106ல் 40 போச்சுன்னா 66.5. தேர்ஃபோர் ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 66.5ல் பாதி 33.25. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 79. 1.2 gram of a metal displaces 1.12 liter of hydrogen. Equal mass, right? நல்லா கவனி. 1.12 gram metal என்ன பண்ணுது? 1.12 லிட்டர் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ரைட். H2ங்கிறது 2 ஈக்குவேலன்ஸ். அப்போ 1 ஈக்குவலன் அதோட வால்யூம் 22.4 லிட்டர். அப்போ 1 ஈக்குவலன்னா 11.2 லிட்டர். அப்போ 11.2 லிட்டர் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுற கிராம்ஸ் தான். இதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் வெயிட். இதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் வெயிட். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 11.2 into 1.12 divided by 1.12. ஏன்னா அது எந்த ஆப்ஷனுமே செட் ஆகல. 11.2 into 1.12 divided by 1.12 இது எதுவும் ஸ்ட்ரைக் ஆகிடும். 11.2 லிட்டர் ஆன்சரு. 11.2 லிட்டர் ஆன்சரு. எப்போ பாரு இந்த மாதிரி எழுதுறது தப்புன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இது 1.2ன்னு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1.2 கிராம் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறான். 11.2 into 1.2 by 1.12. இது ஸ்ட்ரைக் பண்ணால் 10 into 1.2 12 ஆன்சர். ஆப்ஷன் பாய். ரொம்ப ஈஸியான கொஷின். எடுத்து எழுதுறதுல தப்பு, கவனக்குறைவு. கொஷின் நம்பர் 80. The concentration of oxalic acid is X moles per liter. Molarity கொடுத்துருக்குறாங்க X. 40 ml இந்த சொல்யூஷன் reacts with 16 ml of 0.05 molar
acidified KMnO4. What is the pH of the X molar acidic acid solution? நல்ல கேள்வி. ரைட், இங்கே ஆக்சாலிக் ஆசிட் versus KMnO4 reaction படிச்சுட்டு இருக்கிறோம். V1N1 is equal to V2N2. Normality, number of equivalents of oxalic acid is equal to number of equivalents of KMnO4. Normality கொடுக்கல, molarity தான் கொடுத்துருக்காங்க. அப்போ V1 M1 N factor, V2 M2 N factor. இந்த பக்கம் ஆக்சாலிக் ஆசிட்னா இந்த பக்கம் KMnO4. சரி, இப்போ ஸ்க்ரீனை பாரு. V1 எவ்வளோ? ஆக்சாலிக் ஆசிடுடைய வால்யூம் 40 ml. மொலாரிட்டி எவ்வளோ? X. N ஃபேக்டர் எவ்வளோ? ஆக்சாலிக் ஆசிடோட N ஃபேக்டர் 2 வரும். 2 H+ கொடுக்கும் இல்லையா, அதனால். V2 எவ்வளோ? 16 ml. M2 எவ்வளோ? மொலாரிட்டி 0.05. N ஃபேக்டர் எவ்வளோ? 5. ஏன்னா அசிடிக் மீடியத்தில் +7லேருந்து +2க்கு போவான். 5. N ஃபேக்டர் 5. இப்போ X is equal to 16 into 0.05 into 5 by 40 into 2. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. 8 8 40 5 அடிச்சிக்கும். 0.05. இதுதான் நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் ரிமைனிங். pHனா மைனஸ் லாக் ஆஃப் H+ அயான் கான்சன்ட்ரேஷன். இந்த H+ல நார்மாலிட்டி யூஸ் பண்ணுவோம், மொலாரிட்டி யூஸ் பண்ணுமா? நார்மாலிட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் லாக் ஆஃப் 0.05 எப்படி எழுதலாம்? 5 into 10⁻²ன்னு எழுதலாம். அப்போ 2 minus log 5. 2 minus log 5 எவ்வளோ? 0.69, கிட்டத்தட்ட 7. 2 minus 0.7 1.3. ஆப்ஷன் ஏ. 81. I think last question of this session. 1.52 gram of metal hydroxide on ignition gave this much gram of oxide. Equivalent weight of metal எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டோம். என்ன பண்ணோம்? Equivalent weight of metal plus hydroxide ion is equal to weight of metal hydroxide. Equivalent weight of metal plus oxygen, equivalent weight of oxygen is equal to weight of metal oxide. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஸோ இதை நான் நியூமரேட்டர் எழுத போகிறேன். மெட்டல் ஆக்சைடு 0.995. ஈக்குவலண்ட் weight of metal plus equivalent weight of oxygen 8 equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது நியூமரேட்டரில் weight of metal ஹைட்ராக்சைடு எவ்வளோ? 1.520 டிவைடட் பை equivalent weight of metal plus ஹைட்ராக்சைடு OH மைனஸோட equivalent weight எவ்வளோ? 17 நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 0.995 into E plus 17 is equal to 1.520 into E plus 8. மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? 0.995 E plus 17 into 0.995, 16.915 is equal to 1.520 E plus 1.52 into 8, 12.16. இப்போ இதில் மாற்றி எடுத்துருவா. 1.520 E minus 0.995 E, 16.915 minus 12.16. போட நான் 16.915 minus 12.16, 4.755. 1.52 minus 0.995, 0.525 E. Therefore, E is equal to 4.755 divided by 0.525. ஒரு செகண்ட் பா. 4.755 divided by 0.525 is equal to 9.05. ஆன்சரு ஆப்ஷன் டாங்கி. ஸோ இதோட இந்த செஷன் முடிஞ்சுது. Next we will go for some other new sort of questions. So thank you.